சாரி சார், ஊருக்கு புதுசு. ரவி வாப்பா வாப்பா. என்ன ரொம்ப லேட்டா வந்திருக்க? டிராபிக்கா தம்பி? டிராபிக்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஆளுக்கு வழி சொல்லிட்டு வரதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ஓ சரி சரி. டிராவல்லாம் சௌரியமா இருந்ததாப்பா? நல்லா இருந்துச்சுப்பா. சார், பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவேன். அடுத்த சவாரி வெயிட்டிங் சார். யோ, என்ன கொடுக்காம ஓடி போயிடுவாங்களா? நான் ஏறும்போது கேட்டேன் இல்லையா கூகுள் பே இருக்கான்னு, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு. உன்னால ½ hour லேட் வேற. சரியா நியூசன்ஸா இருக்காங்கப்பா. இது எவ்வளவு ஆச்சுங்க? 200 சார். தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ் சார். பா வாப்பா. ரவி பா பிஜி முடிச்சிட்ட, பிஹெச்டிலாம் பண்ண போற, இன்னும் வேல்யூ சொல்லலையே தம்பி. என்ன வேல்யூஸ்ப்பா? டிரைவரு வயசுல உன்னை விட மூத்தவர், இவ்வளோ டிராபிக்லேயும் வந்து உன்னை சேஃபாக கொண்டாந்து நம்ம வீட்டில் விட்டாரு. அவருக்கு நீ ஒரு நன்றி சொல்லியிருக்கணும். பரவாயில்ல, அவர் என்னப்பா கேட்டாரு? அவர் பார்த்த வேலைக்கு கூலி கேட்டாரு. அவரை நீ வாயன்னு பேசிட்டிப்பா. ரொம்ப தப்பு இல்லையா தம்பி? ஆஃப்டர் ஆல் டிரைவர்ப்பா, என்ன வந்து இறங்கி வந்து என்ன சல்யூட் அடிக்க சொல்றியா? ஆஃப்டர் ஆல் டிரைவராப்பா? நீ வண்டியில வந்துட்டு இருக்கிற, வண்டியில ஒரு ப்ராப்ளம், டயரே பஞ்சர் ஆகி போச்சு, ஸ்டெப்னி மாத்திரி வைப்பா. நீ மாற்ற முடியுமா உன்னால? எனக்கு எப்படிப்பா தெரியும்? உன்னால முடியாதல்ல. கம்ப்யூட்டர்ல நீ எக்ஸ்பர்ட், அது மாதிரி அவர் வேலையில அவர் எக்ஸ்பர்ட்பா. அவரு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும்ல தம்பி. வேலையில சின்ன வேலை பெரிய வேலை இல்ல கண்ணு. ஏராப்பல் ஓட்டுற பைலட்டும் ஒண்ணுதான், கார்பரேஷன்ல குப்பை வண்டி ஓட்டுறாரு டிரைவரு, அவரும் ஒண்ணுதான். அவங்க வேலை சிறப்பா செய்யறவங்க எல்லாருமே பெரிய மனுஷன் தாப்பா. எப்ப எல்லாத்தையும் சமமா மதிச்சு பழகுறையோ அப்பதான் நீ உண்மையா படிச்சவன்.